மாஷா அல்லாஹ். இது எங்களுடைய ஆட்டோ ரிக்ஷாக்காரர் சொன்னார், 16வது நூற்றாண்டு 1648 வருஷம் கட்டு முடிக்கப்பட்ட ஜும்மா மாஸ்க் அப்படின்றாரு. ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி ஷாஜஹானுடைய ஆட்சியில் அவர் கட்டினார் அப்படின்றாரு. இது ஜும்மா மாஸ்க்கு இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், டெல்லி ஜும்மா மாஸ்க்கு. அது செங்கோட்டையிலேருந்து பக்கம் தான் வச்சுங்களேன். அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படி ஆனால் சுற்ற வேண்டியதாக இருக்குது, ரோட்டை சுற்ற வேண்டியதாக இருக்குது. ரொம்ப க்ரௌடான ஏரியாவாக இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்கவே முடியல, அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. மாஷா அல்லாஹ். ஜும்மா மாஸ்க்கு தான் கரெக்டான பேர். வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக ப்ரேயர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மக்கள் வந்தவங்க இங்கே தொழுகிறாங்க. பெரிய எல்லாருடைய பிளேஸை கட்டிருக்காரு. அது பெரிய சத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் என்ன சொல்கிறது, கட்டட கலைங்கிறது ஒரு பெரிய அற்புதமானது. ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கிறது அவங்க பெரிய அற்புதமானது, பார்க்க வேண்டிய இடம். இது எப்படின்னா டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் வருது. ஒரு நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒரு இடத்துல இருந்தோம், அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஆனால் வண்டிக்காரங்க தான் கண்ணாமண்ணாட்டி சார்ஜ் பண்ணி விட்டுறாங்க. இப்போ எங்கள்கிட்ட கார் இருக்கிறதுனால நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்துடுறோம். அமானி, வெல்கம் அமானி. பாரு, இது ஜும்மா மஸ்ஜித், டெல்லியில் உள்ள ஜும்மா மஸ்ஜித். அதுக்கு சின்ன ஒரு லைவ் மக்களுடைய பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக ஜும்மா மஸ்ஜித் போட்டிருக்கேன். வந்தவங்க துருவுறாங்க. அந்த காலத்தில் ஷாஜஹான் 16வது நூற்றாண்டில் கட்டினது. செங்கோட்டை 10 வருஷத்தில் கட்டியிருக்காரு. இது எத்தனை வருஷத்தில் கட்டினாலும் தெரியல, ஹிஸ்ட்ரி பார்க்கல. அது ஹிஸ்ட்ரி பார்த்து அதை சொல்லிட்டேன். இது ஹிஸ்ட்ரி பார்க்கல, அதனால் நம்மளுக்கு தெரியலேன்ட்டு சொல்லிடுறேன். அதில் ஒரு சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். அது பள்ளியாசில் உள்ளே போக முடியுமான்னு தெரில. இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அது பேக் சைடில் நடக்க முடியல. நாங்கள் ஆல்ரெடி சுற்றிட்டு இருக்கோமா, நடக்கவே முடியலை. எல்லாமே 5 பேருமே டயர்டாகிட்டோம். வெயில் அடிக்குது. இப்போ கரெக்டாக மணி இப்போ 1 மணின்னு நினைக்கிறேன், 1:30 என்ன டைம் பார்த்துறோம், 1:38 1:40. ஆனால் வெயில் அடிக்குது, வெயில் இல்லை, ஆனால் கூலாக தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். பரவாயில்ல, ஓகே, கூலில் உள்ளது நல்லா தான் இருக்குது. அடுத்து இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்குன்னாங்க. அது முடிச்சுட்டு அந்த செங்கோட்டை உள்ளே போய் பார்க்குறதுக்கு இருக்கோம். அது ஜும்மா மஸ்ஜித் பாருங்கள். அப்படியே ஜும்மா மஸ்ஜித். நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேஸ்புக்கில் இருக்காங்க நிறைய பேர், வந்து மெசேஜ் போடுறாங்க, அதை பாட்டுன்னு காட்டுங்க, இதை காட்டுங்க, லைவ் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதை தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, நாங்கள் என்ஜாய் பண்ணி நம்ம பார்க்குறத நம்ம பிள்ளைங்களும் பார்க்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். அந்த சவுத்து டெல்லின்னு சொன்னேன்னு அந்த இடம் மட்டும் ரொம்ப ஜேட்டியாக இருந்துச்சு. மக்களுடைய ஏழ்மை நிறைய அந்த இது ஒன்று இருந்துச்சு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் அப்படி தான், பிடிச்சாங்கன்னா விட மாட்டாங்கிறாங்க, பின்னாடியே சுற்றி வர்றாங்க. வியாபாரம் பண்ணுறது தோல் மேலே ஏறி உட்காந்துருவாங்க. கேட்டோம்னா தோல் மேலே ஏறி உட்காந்துருவாங்க. நம்ம காசு கொடுத்து வாங்கினா தான் அவங்க தோலை விட்டு இறங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ரவணா மணி, மாஷா அல்லா. ஓகே மணி, சந்தோஷம். பாரு, மாஷா அல்லா. ஜும்மா மஸ்ஜிதை பாருங்கள். அப்படி கொஞ்சம் கேமரா டேர்ன் பண்ண முடிஞ்சால் டேர்ன் பண்ணி காட்டுறேன். டேர்ன் பண்ணுறது வழி இல்லை, ஃபோனே அப்படியே டேர்ன் அடிச்சிட்றேன். ஓகே, ஃபோனு டேர்ன் அடிச்சிட்டேன். ஃபோன் டேர்ன் அடித்தா ஒத்துக்க மாட்டேது, ரொட்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குது. சரி, ஓகே. நம்மளை விட யூடியூப் ஆன்லைன்காரங்க ரொம்ப டேலண்டாக உட்காந்துருக்காங்கல்ல. நூர் முகமது தாஜ்மஹால் நாளைக்கு போகணும் தான், நைட்டு கிளம்பிடுவோம். இங்கேருந்து 235 கிலோமீட்ரு, ஒரு 2-3 மணி நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். போயிட்டு அங்கே போயிட்டு அதையும் தாஜ்மஹாலையும் போடுவோம். தாஜ்மஹாலை பார்க்காம வர்றதில்லை. ஆக்ராவிலேருந்து தான் இவங்க எல்லாமே ஆட்சி செய்கிறதுக்காக முகலாயர்கள் மாறி வந்திருக்காங்க. 16வது நூற்றாண்டில் மாறி இருக்காங்க. அவங்க வந்து டெல்லியை தேர்ந்தெடுத்து டெல்லி வந்திருக்காங்க. டெல்லியில் வந்து எல்லாம் கட்டிருக்காங்க, 10 வருஷத்தில் கட்டிருக்காங்க. செங்கோட்டையெல்லாம் கட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு உள்ள ஹிஸ்ட்ரி கரெக்டாக தெரியலை. இதை படித்து உள்வாங்கிட்டு நம்ம வந்து இருந்தால் நல்லாயிருக்கும். நாங்கள் இதில் உள்ள சுற்றுலாத்தலங்கள் சுற்றி பார்க்குறதுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுது. இப்போ பாருங்கள், எங்கள் டீம் எங்கே போனாங்கன்னு தெரியல, அவங்கள தேடணும். ஏன்னா மொபைல் கம்யூனிகேஷனில் தான் ஓடுதுன்னு வச்சுங்களேன். பேட்ரி சார்ஜ் பண்ணுற ஹோட்டலில் இருந்தும் சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ வெளியில் வந்தால் சார்ஜ் பண்ண முடியுமான்னு தெரியல, கஷ்டம். இது கேட் நம்பர் 2ன்னு சொன்னாங்க. அந்த சைடில் ஃபுல்லாக மார்க்கெட் இருந்துச்சு, அந்த இடத்துல நினைக்கிறேன் கேட் நம்பர் 2. இது 4 கேட் வச்சுருக்காங்க. 1, இது 2, இந்த சைடில் என்ட்ரன்ஸு 2, இல்லை எய்த்தாப்பில், சாரி 8ஆப்பில் உள்ள கேட்டு நம்பர் 1. ஓகே, இது ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ள என்ட்ரன்ஸ் கேட்டு அதே, இது கேட்டு என்ட்ரன்ஸு 2. இப்போ நாங்கள் வந்தது 3 வழியாக வந்திருக்கோம். இது நாங்கள் வந்து ரோட் கேட்டு அதை போட்டிருக்கு பாருங்கள், 3 போட்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம். கேட் நம்பர் 3. இந்த 3 வழியாகவும் உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு அதுக்கு பிறகு இந்த மஸ்ஜிதில் தொழுவலாம். இப்போ நாங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்தவங்க தொழுவணும்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க. முகமது முஸ்தாக். ஓகே, பாருங்கள் தம்பி, பாருங்கள். இது ஜும்மா மாஸ்க்கு. இது மக்கள் ஒளி செய்கிறதுக்காக உள்ள இடம், ஒளி செய்கிற இடம். முஸ்தாக் மாஷா அல்லாஹ். பாருங்கள், முகலாயர் காலத்தில் கட்டிருக்காங்க. எல்லாமே கட்டிட்டு என்னாச்சுன்னு தெரியல, கோட்டை விட்டாங்க. எல்லாமே கோட்டை விட்டாங்க. ஆட்சியே கோட்டை விட்ட ஒருபாடு இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்லி வச்சுங்களேன்.
இதெல்லாம் நடக்கிறது அதிகார வர்க்கத்தில் நடக்கிறது சகஜம்தான். நம்ம அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு வரல. அதை பற்றி நம்ம மக்கள் தெரியும், எல்லாம் தெரியும். அதை பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஓகே, ஜஸ்ட் அந்த பழையாசை காட்டுறேன். இங்கே ஒளி செய்கிறதுக்கு ஒளி இடம், பெரிய இடம் ஒளி செய்யலாம். ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 50 பேர் ஒளி செய்யலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்களுடைய டீமை தேடணும், அதான் இப்போ வேலைமை. இதில் வச்சு மைக்கை கிளியராக பேசலாம்னு சொல்லிட்டு நினச்சா மைக் எடுக்கவே நேரம் இல்லை. ஓகே, இங்கே தப்லிக் மர்கஸ்லேருந்து பிள்ளைங்க நிறைய பேர் வந்து பார்க்க வந்துட்டுருக்காங்க. மர்கஸ்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயப்பன் ஓகே பாருங்கள். இது டெல்லி ஜும்மா மஸ்ஜித்னு பேர். அங்கே நிற்கிறாங்க எங்களுடைய தோழர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். क्या हाल है? खैरियत ठीक ठाक है? माशाल्लाह. किधर का आप? यूपी का है? बिहार का. माशाल्लाह. ஓகே சார். பீகார்லேருந்து வந்திருக்காங்க பிள்ளைங்கள்லாம். எல்லாம் நல்லா விளையாடுது. ஓகே, எங்களுக்காக ஆட்டோ நிறுத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். தமீமுல் அன்சாரி. ஓகே தம்பி, தமீமுல் அன்சாரி பாருங்கள். இது டெல்லி ஜும்மா மாஸ்க்கு. நண்பர் ஹுசேன் பாக்கி காஜா எங்கே அவர் எங்கே? ஓகே ஓகே. யார் லைவ் ஓடிட்டுருக்கு? எது சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள். லைவ் சொல்லுங்கள், எது சொல்லுங்கள். மக்கள் பார்க்குறாங்க. யார் சொல்லுங்கள். மக்கள் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் எது சொல்லுங்கள். பாருங்கள் சொல்லுங்கள். டெல்லியை பற்றி என்ன சொல்றீங்க? டெல்லியை பற்றி தான் நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்த கிளி பேசலாம். ஓகே, 3 கேட்டு. இது எய்த்தாப்பில் உள்ள 2ஆம் கேட்டு. இதுக்கு எய்த்தாப்பில் ஃபுல்லாக பர்ச்சேசிங் கடை தான் இருக்குது. இந்த இடத்த சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சுற்றி இருப்பாப்புல நினைக்கிறேன். நடந்து வந்தோம்னாக்கா ரொம்ப கஷ்டம். 1 கிலோமீட்டர் சுற்றி அவர் 3ஆவது கேட்டில் அவருக்கு பார்க்கிங் இருக்குங்கிறதுக்காக. இங்கே ஃபஸ்ட்டு உள்ளது பள்ளியாசல்லேருந்து வரும்போது 1ஆம் நம்பரு. அதே அந்த லெஃப்டில் வரும்போது 2ஆவது கேட்டு. அதே இது இங்கே 3ஆவது கேட்டு. ஓகே, 3 கேட்டுலேயும் வந்து எங்கே வந்தாலும் நுழைஞ்சிட்டு அந்த பள்ளியாசல். ஓகே, ஒரு நிமிஷம். பள்ளியாசல் ப்ரேயர் பண்ணுறாங்க, மக்கள் ப்ரேயர் பண்ணுறாங்க அங்கே. ஓகே, மாஷா அல்லாஹ். ஓகே, பள்ளியாசல் எல்லாம் பளிங்கிகள். மாஷா அல்லாஹ். அந்த காலத்திலேயே 400 வருஷத்துக்கு முன்னாடியே பளிங்கிகளில் கட்டிருக்காங்க. மியூசிக் வீடியோ ஷூட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடு. வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டாங்க, பள்ளியாசல் எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல என்னையை காட்டிக்கிறேன். ஓகே, இதில் ஒரு ஜோக் என்னடா, இங்கிலீஷ்காரர் கையில் உடுத்திக்கிட்டு பங்காளி ஸ்டைலில் இருக்கார். பங்காளி இங்கிலீஷ்காரர்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எந்த நாடுன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம சும்மா வீடியோ எடுத்தாச்சு. ஓகே, இது பார்க்குறாங்க. எந்த நாடு தெரியல. ஓகே, டூரிஸ்ட் கைடர் வந்திருக்காரு. பரவாயில்ல. Okay. Hi sir, how are you? Hello. Hey, how are you? Recording, I sending the live. Which country from? We are from Italy. Italy, okay. Most welcome to our country. Thank you very Our much. country is a safe and peaceful and free country, independent free country. Okay. Very nice. This is the 34th state in India. Very nice. You can see everywhere. You can go alone. No problem. Safety. Yeah, very safe. For foreigner, more safety. Friendly. Enjoy. Most welcome to our country. Thank you very much. Because this I sending the live where the people, they are from Tamil Nadu. 3,000 kilometers I coming here. Okay. Tamil Nadu from south. South India. Yeah, from there to we coming train. Now we going by car. We going. Okay. Yeah, long thank journey. you. Yeah, long journey. Enjoy. We are enjoy our country. Enjoy Safe everywhere. Safe. It's good country. Most welcome. your journey. Yeah, most welcome. Your friends also you sent to our country. Most welcome. Thank you. Take care. This also your friend, huh? This also. Yes. Okay. My Is wife and my is a brother. okay, nice. Okay. Is he wearing our culture? We are Tamil. We are using same. Yeah. Yeah. With the skirt. Yeah. This is like this. We are happy. Okay. Thank you. Nice to meet you. Okay. Thank you very much. Okay. Okay. பாபு நம்மளுடைய பாபு லைவ் விட்டுருக்காரு. எல்லோரும் லைவ் விட்றாங்க, நம்மளும் லைவ் விட்றோம். ஓகே, பள்ளியாசல் புரியல, உள்ளே புரியல. எங்கே உள்ளே புரியல பள்ளியாசலில்? நான் போகிறேன். ஓகே ஓகே. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்களுடன் நான் முகமது ரிஸ்வான் சாகுல் ஹுசைன். முகமது ரிஸ்வான் பார்த்துட்டு இருக்கீங்க. முகமது ரிஸ்வான் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல. எல்லாம் டைப் பண்ணி சொன்னீங்களா? வாழ்த்துக்கள். நான் மீண்டும் உங்கள் பேர் சொல்லுவேன். நன்றிகளுடன் முபாரக். நன்றி கலந்த சந்தோஷம்.